Hello everyone, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் அப்லோட் பண்ணுறத வந்துட்டு நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWSல இருக்கிற S3 பக்கெட்டில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த சிம்பிள் ஆர்கிடெக்சரு. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும், AWS அக்கௌண்ட்டில் வந்துட்டு S3 பக்கெட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் S3 பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு AWSல லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா IAM யூசரில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் S3 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜென்ரல் பக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா இங்கே இல்லைன்னா டேரெக்டாக க்ரியேட் பக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஜென்ரல் பர்பஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேம் வந்துட்டு S3 பக்கெட்டோட நேம் வந்துட்டு குளோபலாக யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அன்செக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற அக்னாலேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ S3 பக்கெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் 1ல் அலோ பப்ளிக் ஆக்சஸ் வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு இந்த பெர்மிஷனில் வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்லுவேன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன்ஸ் டேப் போயிட்டு இங்கே பக்கெட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த எக்ஸாக்ட் JSON ஃபைல் வந்துட்டு நம்ம போடணும். ஸோ அது போட்டால் தான் வந்துட்டு ரீட் பண்ணுற ஆக்சஸ் வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம், இது வந்து பப்ளிக்காக வந்துட்டு ரீட் பண்ணுற ஆக்சஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இந்த S3 பக்கெட்டில் வந்துட்டு இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎம் யூசர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வழியாக வந்துட்டு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு இந்த S3 பக்கெட்டோட ஆக்சஸ் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி இங்கே யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெக் வித் மதன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெர்மிஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? பெர்மிஷன்ஸ் பாலிசிஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஆட் பெர்மிஷன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம டைரெக்டாக அட்டாச் பாலிசிஸ் கொடுத்துட்டு S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை கொடுத்துருக்கங்காட்டி வந்துட்டு எனக்கு இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ். ஓகே, இதை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது ஏன் இதுக்கு அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த யூசரை வச்சு தான் வந்துட்டு ஃபைல் அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆக்சஸ் கீ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சீக்ரெட் கீ வந்துட்டு நீங்கள் கிரியேட் ஆக்சஸ் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கீ அண்ட் வந்து சீக்ரெட் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து என்னோடது. ஸோ ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு IAM யூசர் நியூவாக கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே யூசரில் போயிட்டு ஆட் நியூ யூசர் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து எடுத்துக்கங்க. இது ரெண்டும் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், கன்சோல் சைடில் வந்துட்டு அவ்வளோதான். நம்ம இது வந்துட்டு கொடுத்துட்டோம்னா டேரெக்ட் ஆக்டாகவே. ஸோ இங்கே மெயினாக வந்துட்டு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த ஆக்சஸ் கீ அதெல்லாமே இருக்கும். நான் வந்து அதை காட்ட போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ AWS ஆக்சஸ் கீ அப்படிங்கிறது கொடுத்துக்கணும், AWS சீக்ரெட் கீ அப்படின்னு கொடுத்துக்கணும், என்ன ரீஜியன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அது போக வந்து பக்கெட், இந்த பக்கெட் நேம் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கெட் நேம் எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இங்கே வந்துட்டு அப்லோட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு டெலீட்டுக்கான API வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்லோட் API என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஃபைல் ஆப்ஜெக்டை வந்துட்டு மல்டி பார்ட்டாக வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பேரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு மல்டி பார்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தா தான் வந்துட்டு ஃபைல் அப்லோட் வந்துட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எம்டியாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஃபைல் வந்துட்டு ப்ராப்பரான ஃபைலாக இருந்ததுன்னா சர்வீஸுக்கு கால் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஃபைல் நேம் எடுத்துகிட்டு இங்கே இந்த புட் ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கிற AWS SDK. ஸோ அது எங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த pom.xml போயிட்டு இதுக்கான டிபெண்டன்சியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியில் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? S3 அப்படிங்கிறது குரூப் ஐடி வந்துட்டு அமேசான் AWS SDKலேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது இருந்தால் தான் வந்துட்டு நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம AWSல இருக்கிற S3 வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S3க்கும் வந்துட்டு இங்கே பக்கெட் நேம் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. நான் அதை வந்து இங்கே ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த S3 பக்கெட்டில் இருக்கிற மாடல். ஓகே, ஸோ இதில் இருந்துட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ணிக்கிறோம் வித் பக்கெட் நேம் பாஸ் பண்ணி, கீ நேம் வந்துட்டு ஃபைல் நேம் வந்துட்டு கீயாக வந்து வச்சுக்கிறோம். ஓகே,
ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3 கிளையண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ S3 கிளையண்ட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ வந்து இதுவும் அமேசான் S3லேருந்து தான் வருது. அமேசான் SDKலேருந்து வருது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம வந்துட்டு புட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுட்டு, இந்த ரெக்வெஸ்ட் இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அத வந்து இங்க போட்டுட்டு, ரெக்வெஸ்ட் பாடியில இருக்கிற ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதாவது நம்ம பாஸ் பண்ற ஃபைலோட ஸ்ட்ரீமா எடுத்துக்கிறாய்ங்க. அது போக அந்த சைஸ் எடுத்துக்கிறாய்ங்க. டைரக்ட்டா நம்ம பாஸ் பண்ணோம்னா, டைரக்ட்டா S3 பக்கெட்டுக்கே வந்துட்டு இந்த டேட்டா வந்து அங்க போயிருது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த ஃபைல் நேம் வந்து ரிட்டர்ன் பண்றாய்ங்க. இதே மாரி தான் டெலீட் ஃபைலுக்கும் டைரக்ட்டா அந்த ஃபைல் நேம் பாஸ் பண்ணோம்னா டெலீட் பண்றாங்க. டெலீட் ஆப்ஜெக்ட் ரெக்வெஸ்ட்ட வச்சு S3 கிளையன்ட் ஆப்ஜெக்ட் வச்சு டெலீட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கால் பண்றாய்ங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கோட் வைஸ் வந்துட்டு இது சிம்பிளா தான் இருக்கும். மெயினா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்துட்டு நீங்க போட்டுக்கணும். ஓகே. இப்போ நான் வந்து அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க போஸ்ட்மேன் போயிட்டு, ஸோ இங்க வந்து இந்த அப்லோட் ஃபைல் டூ S3 அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட் வந்துட்டு API ஃபைல்ஸ் அப்லோட்ல நீங்க சும்மா இந்த ஹெல்ப் டாட் எம்டி ஃபைல் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ இங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க S3 பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த பக்கெட்ல ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த இந்த பக்கெட்டுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு அப்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைல் பக்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா, இங்க வந்துட்டு 0 அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டா? எந்த டேட்டாவுமே இல்ல. இப்போ நான் போஸ்ட்மேன் போயிட்டேன். ஸோ இங்க ஃபைல் அப்லோட்ல வந்துட்டு சென்ட் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி டூ S3 ஃபைல் நேம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ இத வேணா இத காப்பி பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்துட்டு S3க்குள்ள போறேன். இப்போ நான் வந்து அமேசான் S3 பக்கெட்ல இருக்கேன். இங்க போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, நான் அப்லோட் பண்ண ஃபைலும் வந்துருச்சு. இத என்ன கன்டென்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னாலும், இங்க வந்து இது பப்ளிக்கா இருக்கனால இத குடுத்தேன்னா வந்துட்டு, அதோட கன்டென்ட் என்ன ரீட் பண்ணேன் அப்படிங்கிறதும் எனக்கு வந்துட்டு விசிபிளா தெரியுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. இத எப்படி வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெலீட் பண்றது என்னன்னா, அந்த ஃபைல் நேம வச்சு தான் நம்ம வந்து டெலீட் பண்ற மாரி குடுத்துருக்கோம். இங்க டெலீட் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஃபைல் நேம் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறப்போ யூனிக்கான ஐடி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ரம் S3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம S3 அமேசான் கன்சோலில் போய் பார்க்கலாம். இப்போ இங்கே போய் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்டி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ. நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டு ஃபைல் அப்லோட் பண்ணுறது. இங்கே ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா எப்படி வந்துட்டு அமேசானில் இருக்கிற S3ல வந்துட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கான கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வந்துட்டு அப்லோட் பண்ணி பார்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.